நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11/7/2024 உடைய டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் வந்து நமக்கு இன்றைக்கி ஒரு மணி ஷோக்கு நமக்கு என்ன நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல வந்து நமக்கு வந்து 6 மணிக்கு கொடுத்ததில் வந்து நமக்கு சூப்பரான நமக்கு 2 நம்பர் மேட்ச் ஆகிருந்தது. அதில் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரை நம்ம சொல்லி தான் கொடுத்தோம். கண்டிப்பாக வந்து ஒரு 3ஆம் நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கொடுத்தோம். அதே மாதிரி 7 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம், அதே மாதிரி வந்துருந்தது. அதே சேம் நம்பர் தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம்னா 3ஆம் நம்பர் வந்து மறுபடியும் ரிட்டன் அடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இப்போ 3 டிராவிலையும் நமக்கு 3ஆம் நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 3 டிராவிலையும் நமக்கு 3ஆம் நம்பர் வந்துடுது, 2 டிராவிலையும் நமக்கு 3ஆம் நம்பர் வந்துருச்சு. அதே மாதிரி ப்ளஸ் ஒரு 4 நம்பருக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் நமக்கு 2 டிராவிலையுமே நமக்கு 2 நம்பர் அழகாக 3, 8, 3, 4, அதே மாதிரி 3, 7 இது ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தேன். அதே மாதிரி சேம் நம்பர் தான் ஆடினாங்க. இப்போ இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் பார்த்திங்கன்னா 733, 809 சரிங்களா, 89. அதே மாதிரி 663, 07 சரிங்களா. அதே மாதிரி 323, 48 சரிங்களா. இதுதான் நமக்கு பேசிக்காக வரக்கூடிய நம்பரு. இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்தோம் சரிங்களா. இப்போ இதில் வந்து நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். எதுக்காகனா 9க்கு 8க்கு 3 வரும், இல்லைனா 9க்கு 3 வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி ஆல் போலில் 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு சரிங்களா. கண்டிப்பாக 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது, திரும்ப ஒரு 3ஆம் நம்பர் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி ஆடினாங்க. அதே மாதிரி 9க்கு 7ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம், அதுதான் ஆடினாங்க. அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3, 8ங்கிற 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக, 3, 4ங்கிற 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். எப்படி எதிர்பார்த்தோம், நம்ம 3க்கு 4 என்னங்க நான் 3க்கு 4 வருங்களா அப்படின்னு கேட்டேன். கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்த்து நம்ம சொன்னோம். அந்த மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, திரும்ப வந்து அதே மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம என்ன சொன்னோம். 2 டிராவிலையுமே 3ஆம் நம்பர் 7ஆம் நம்பர், 3ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும், ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லி நம்ம நேற்று கொடுத்ததில் அப்படி தான் கொடுத்தோம் சரிங்களா. அதே மாதிரி 2 நம்பருமே நமக்கு செம்மையாக வின்னிங் வந்துச்சு. அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு அதிகபட்சமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்கள் என்ன மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்த்தாலாம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு ஒரு மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போயுமே வந்து செம்மையாக கொடுப்போம். அதாவது 389, அதே மாதிரி 307, 348 3 நம்பருமே ஒரே மாதிரி வந்துருச்சா. 3ஆம் நம்பர் மட்டுமே ஏ போர்டு வச்சு கொடுத்துருக்காங்களா, ஒரு செம்ம வின்னிங் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு 8 மணிக்கு, அதாவது காலையில் 1 மணிக்கு அடித்தது வந்து பார்த்திங்கன்னா 389 சரிங்களா. அது வந்து 3, 8 சரிங்களா. அந்த 2 நம்பரும் எடுத்து அதே மாதிரி 8 மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 348, அந்த 3, 8ங்கிறத அங்கே அடிச்சிட்டாங்க சரிங்களா. செமையை வந்து நமக்கு காலையில் அடிச்சு அதே சேம் நம்பரை அழகாக தூக்கி அதில் வந்து ஏபியில் கொடுத்தாங்க, அதில் ஏசியில் கொடுத்துட்டு வந்துட்டாங்க, அவ்வளோதான் சரிங்களா. அதே மாதிரி இந்த 6 மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் எடுத்து அப்படியே ஏசியில் வச்சு 3 ட்ராவும் ஒரே மாதிரி 3ஆம் நம்பர் வர மாதிரி செட் பண்ணி அழகாக கொடுத்துருந்தாங்க. நல்ல வின்னிங் தான் இன்றைக்கி. என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு செமையாக ஒரு வின்னிங். நம்ம கொடுத்த 3ஆம் நம்பர் வந்து கன்ஃபார்மாக வரும்னு கொடுத்தா அதே மாதிரி ஆடினாங்க. 2 ட்ராவிலையுமே 3ஆம் நம்பருக்கான பேஸ் இருந்து நம்ம சொல்லி தான் கொடுத்தோம். 2 ட்ராவிலையுமே நமக்கு 3ஆம் நம்பர் வருது, நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு தான் கொடுத்தோம். அதே மாதிரி தான் ஆடினாங்க சரிங்களா. பட் அதே மாதிரி தான் நம்ம என்ன நம்பர் எதிர்பார்க்குறோமோ அந்த மாதிரி ஆடியிருந்தாங்க ஒவ்வொரு சமயத்தில். பட் ஒவ்வொரு நாளில் இதை வந்து மாறி வந்துடுது. ஆனால் பட் இருந்தாலும் நமக்கு இன்றைக்கி கொடுத்தது செம்மையாக கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்னம்மா நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தாலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்ன அப்படிங்கிறத பார்த்தாலாம். எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டு 4ஆம் நம்பர் தான் வரணும். என்னங்க திடீர்னு 4ஆம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 4ஆம் நம்பருக்கான பேஸ் தான் கொஞ்சம் இருக்குது நாளைக்கு. ஏன் 4ஆம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3க்கு 4 வருங்களா அப்படின்னா கண்டிப்பாக அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். 3க்கு 4 ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஒவ்வொரு டைம் இந்த மாதிரி வந்து விழுந்துடும். நம்ம வந்து வராது அப்படின்னு நினைக்கிற நம்பர் தான் நமக்கு மெயினாக வரும். வருது அப்படின்னு நினைக்கிற நம்பர் வராது சரிங்களா. அதனால் கண்டிப்பாக நம்ம என்ன சொல்கிறோன்னா 3க்கு 4ங்கிற நம்பர் கட்டாயமாக வருது. உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது, வருதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் 3க்கு 4ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 3ஆம் நம்பருக்கு 4ஆம் நம்பர் வந்து விழுகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ட்ராவில் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது, உங்களுக்கு எப்படி வருதுங்கிறதையும் பாருங்கள். அந்த சேம் டைம் அந்த நம்பர் வச்சு நீங்கள் ப்ளே பண்ணுறதுலேயே ரொம்ப ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் கிடைக்கும். அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம். உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது, உங்களுக்கு எப்படி கணக்கு வருதுங்கிறதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்து ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா 1ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது. எதுக்கும் 1ஆம் நம்பர் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா 3க்கு 1ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். ஏன்னா இந்த ட்ராவில் எல்லாமே கொஞ்சம் பெரிய நம்பர் மொட்டை நம்பராக வருது. கொஞ்சம் சின்ன நம்பர் எதிர்பார்க்குறோம், அந்த மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குது. 1ஆம் நம்பர் பெஸ்ட்டு. அதே மாதிரி 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் ரொம்ப சின்ன நம்பர் கொஞ்சம் எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி தான் இந்த ட்ராவில் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு அது மாதிரி உங்களுக்கு 1ஆம் நம்பர் அதே மாதிரி 4ஆம் நம்பர் அது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஏன்னா அந்த மாதிரி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காமிக்குது. ஏன்னா கொஞ்சம் சின்ன நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கும் அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். நாளைக்கு அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். 4, 1 அப்படிங்கிற நம்பர் நம்ம 2 நம்பருமே ஏ போர்டில் அதிகபட்சமாக எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க சரிங்க. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் நமக்கு ஒரு 3ஆம் நம்பர் கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்குது. 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இந்த ட்ராவில் கொஞ்சம் அதிகமாகவே மேட்ச் ஆகும். ஏன்னா 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா பி போர்டு 3, அதாவது நம்ம இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் 4க்கு 3 வருமானா. இப்போ இது என்ன சொல்லிட்டு இருக்குன்னா அதே சேம் நம்பர் தான், 3க்கு 4, 4க்கு 3 அதே நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. புரியுதுங்க நான் சொல்கிறது உங்களுக்கு. அதாவது மேல் அடித்தாங்களே 8க்கு 8, 3 அப்படின்னு
8 3 அடித்தாங்க. அதே நம்பர் எடுத்து 3 8ங்கிறது திரும்ப அடிச்சாங்களா, 3 8ங்கிறது திரும்ப அடிச்சாங்களா, அது மாதிரி சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 4 3ங்கிறது நாளைக்கு மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி திரும்ப வந்து 3க்கு 4 4க்கு 3ங்கிற நம்பர் கொடுக்குறோம். ஒரு நம்பர் ஏற்றி ஒரு நம்பர் இறக்கி, புரியுதுங்களா? அந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் காமிக்குது. உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள். சரிங்க, இப்போ நான் கொடுத்தங்கிறக்கா நீங்கள் வைக்க வேண்டாம். உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதோ அதை அந்த மாதிரி வைங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோன்னா ஏ போர்டு வந்து 4 அல்லது 1 அப்படிங்கிற இந்த நம்பர் கொஞ்சம் அதிகபட்சமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராகவும் தெரியுது. பட் பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு. அதுக்கு சேம் டைம் அந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிறது நமக்கு தெளிவாக புரியுது. அந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம்ங்கிறது நம்முடைய கணக்கு. இருக்கான்னு பாருங்கள். இப்போ நான் கொடுத்தங்கிறக்க வைக்க வேண்டாம். அதே மாதிரி சேம் டைம் வந்து இல்லைங்க நீங்கள் சொன்ன நம்பர் டேரெக்டாக வரல என்ன அப்படி வரீங்கன்னா 7 நம்பருக்கு தான் 7 நம்பர் தான் வரும். 4க்கு 7 அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர். 7 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும். அந்த மாதிரி 7 நம்பர் உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பார்த்தீங்கன்னா 7 நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வரணும். ஏன்னா நேற்று வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 307ங்கிற ஒரே ட்ராவல் நிப்பாட்டிட்டாங்க. அடுத்த ட்ராவல் நமக்கு கொண்டு வரக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 389 9க்கு 7ங்கிறது மேட்ச் ஆகி அப்படி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. சரிங்களா? அந்த மாதிரி வருதான்றதையும் பாருங்கள். எப்போயுமே பொறுத்த வரைக்கும் நம்ம 9 நம்பருக்கு 7 நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிரும். அந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு 7 நம்பரும் அதே சேம் டைமில் அதே மாதிரி உங்களுக்கு 4க்கு 7ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும். புரியுதுங்களா நான் சொல்கிறது உங்களுக்கு? அதனால தான் ஆல் போர்டில் 7 நம்பர் கொஞ்சம் மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். சரி, ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி சரியாக உங்களுக்கு இந்த மாதிரி மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் எனக்கு ஒரு நம்பர் வந்து கன்ஃபார்ம் நம்பராக தெரியுது. அது உங்களுக்கு எப்படி வருது அப்படிங்கிறது பாருங்கள். நான் 1 நம்பரை சி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போயுமே வந்து டக்குன்னு மேட்ச் ஆயிரும். அந்த மாதிரி மேட்ச் ஆச்சு. இப்போ எப்படி நமக்கு வந்து இதில் 7 நம்பர் மேட்ச் ஆச்சோ அது மாதிரி நமக்கு மறுபடியும் வந்து நமக்கு இந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கிறது இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் எனக்கு 2ஆம் நம்பர் தான். சி போர்டில் எனக்கு 2ஆம் நம்பர் இருக்கா, சி போர்டு 2ஆம் நம்பர் வருதுன்னா நீங்கள் ஒரு போர்டு கட்டுறதா இருந்தால் கட்டி பார்க்கலாம். சி போர்டு 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கிற மாதிரியும் தெரியுது. ஏதாவது உங்களுக்கு இல்லைங்க சி போர்டு எனக்கு 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சாங்களோ நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். சி போர்டு தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இந்த ட்ராவில் கிடைக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு அது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். அது 432ங்கிற இந்த நம்பர் கொஞ்சம் எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். இப்போ நான் கொடுத்தங்கிறக்க வைக்க வேண்டாம். 432 எனக்கு கொஞ்சம் 32 கொஞ்சம் பேஸ் பண்ணி 42 கொஞ்சம் பேஸ் பண்ணி ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் காமிக்குது. பார்க்கலாம். இந்த மாதிரி தான் எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக வரக்கூடிய நம்பரும் நம்ம கொடுத்துருக்கோம். கொஞ்சம் எனக்கு ஃபேவரபுளாக இந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. சரிங்களா? அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறேன்னா இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 432ங்கிறது இந்த கணக்கெல்லாம் போட்டு பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குன்னு காமிக்குது. பாருங்கள். அதே மாதிரி ஆல் போலை பொறுத்த வரைக்கும் ஆல் போல் இப்போயே கொடுக்குற 2ஆம் நம்பருக்கான சான்ஸ் கொஞ்சம் இருக்குது. அதே மாதிரி 4ஆம் நம்பருக்கான சான்ஸ் 3ஆம் நம்பருக்கான சான்ஸ் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி 437ன்னு வைக்கலாம், இல்லை 342 வைக்கலாம், எப்படி ஒன்று வைக்கலாம். அது ஆல் போர்டு தானே, எப்படி ஒன்று வைக்கலாம். 2ஆம் நம்பர் எனக்கு முதல் ப்ரையாரிட்டி இருந்தால் 2ஆம் நம்பர் கொடுத்துருக்கேன். செகண்ட் ப்ரையாரிட்டி 4ஆம் நம்பர், தேர்ட் ப்ரையாரிட்டி உங்களுக்கு 3ஆம் நம்பர் கொடுக்குறேன். இந்த மாதிரி தான் எனக்கு மேட்ச் ஆகுது. இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்குறதுல கொஞ்சம் சிறப்பாக இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு மேட்ச் ஆகுது, சூப்பராக மேட்ச் ஆகுது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம 6ஆம் நம்பர் எதிர்பார்க்குறோம். எதனால் 6ஆம் நம்பர் எதிர்பார்க்குறேன்னா, இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி வந்து 8க்கு 2ங்கிறது சின்ன நம்பர் கொடுக்கல அப்படின்னா அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதை விட சின்ன நம்பர் கொடுத்தாங்க. 2ஆம் நம்பர் கொடுத்துட்டு அதை விட கொஞ்சம் பெரிய நம்பர் வந்து மீடியம் சைஸ் நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா 6ஆம் நம்பர் வரும். ஏன்னா 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நாளைக்கு கண்டினியூட்டியில் வரக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் எல்லாம் 3 8 9 7 தான் ஆனாங்க. அப்போ இதை வச்சு பார்க்கும்போது இதுக்கு சரியாக வந்து விழுகணும் அப்படின்னா 6ஆம் நம்பர் வரணும். சரிங்களா? 6ஆம் நம்பர் வந்து தான் இந்த ட்ராவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக கிடைக்கும். அதனால் 6ஆம் நம்பர் வருது. எனக்கு 6ஆம் நம்பர் உங்களுக்கும் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு இந்த 4 நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா 4 2 4 3 6. சரிங்களா? இது மாதிரி 24 36ங்கிற இந்த நம்பருக்குள்ளேயே கொஞ்சம் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கிது. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக இருக்கும். இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். சி போர்டு உங்களுக்கு 2ஆம் நம்பர் வருதான்னு மேட்ச் பண்ணி பாருங்கள். இருந்தால் கூட 2ஆம் நம்பர் எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணி கொஞ்சம் சிறப்பாக தான் இருக்கும். 2ஆம் நம்பர் திரும்ப நம்ம போட்டு வரைக்கும் நமக்கு அப்படி தான் காமிக்குது. இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா?